ஆக்சுவலாக சிண்டட் பார்னா என்ன, சிண்டட் பார் எப்படி ரெடி பண்ணணும்? சிண்டட் பார்ன்னு சொல்கிறது எஸ்ஒய்என்னு சொல்கிறது சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட். சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்டை தான் சிண்டட் பார் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது எது வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கிளேஸ், மோஸ்ட்லி எல்லாமே கிளேஸ் தான் இருக்கும். கிளேஸ் அண்ட் பவுடர்ஸ், நம்ம ஹர்பல் பவுடர் வச்சு செய்யலாம், ரோஸ் பெட்டல்ஸ் இல்லைனா பெட்டல்ஸோட பவுடர் வச்சு செய்யலாம், இல்லைனா கிளேஸை வச்சு செய்யலாம். முல்தானி மெட்டி ஆர் இந்த மாதிரி டெட்ஸி கிளே, இல்லைனா வந்து சாக்கோல் கிளே, இந்த மாதிரி கிளேஸ் பவுடர்ஸ், ஹர்ப்ஸோட பவுடர்ஸ், இல்லைனா எதனா ஒரு நட்ஸோட பவுடர், அந்த மாதிரி எல்லாத்த பவுடராக ட்ரை பவுடராக வச்சு இந்த சோப்பை செய்யலாம். கிளேவும் வெறும்னே இந்த மாதிரி ஹைட்ரோசோல், இது வந்து நம்ம சேனலில் இருக்குது. இந்த ரோஸ் வாட்டர் ஹைட்ரோசோலோ இல்லைனா இந்த மாதிரி ஆரஞ்சு ஹைட்ரோசோல் வச்சு மட்டும் ரெண்டுத்தையும் சேர்த்து மட்டும் சோப் பண்ண முடியாது. கிளேவும் வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா சோப்பாக மாறாது. இதற்கு ஒன்று சர்ஃபாக்டன்னு ஒன்று தேவைப்படும். சர்ஃபாக்டன்னா சர்ஃபேஸ் ஆக்டிங் ஏஜென்ட், சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுற ஏஜென்ட் ஒன்று தேவைப்படும். அதுதான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா SCIன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி டிரைவ்டு பவுடர், கோகோனட்லேருந்து எடுக்கக்கூடிய பவுடர் தான் SCI. இந்த பவுடர் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது சல்ஃபர் ஃப்ரீ பவுடர். இதில் சல்ஃபர் கண்டென்ட்டே கிடையாது. கோகோனட்லேருந்து நேச்சுரலாக டிரைவ்ட் ஆகிற ஒரு ப்ராசஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பவுடர் தான் இது. இதுதான் இதில் வந்து சர்ஃபாக்டனாக யூஸ் ஆக போகுது. இது என்ன பண்ணும், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட pH பார்த்தீங்கன்னா தெரியும், 4.5 to 6.5 தான் இதோட pHோட வேல்யூ. அப்போது நம்ம இதை வச்சு சோப் பண்ணும்போது pH பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த சோப் வந்து வீகன் சோப் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சோப்பில் எந்த ஒரு அனிமல் ப்ராடக்ட்டோ அனிமல் ஃபேட்டோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஒன்லி நம்ம இப்போ எடுக்க போகிறது எல்லாமே பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இது வீகன் சோப்புன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி நேச்சுரலி டிரைவ்டு நேச்சுரல் சோப்புன்னு கூட சொல்லலாம். SCIக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா SMCTயும் பார்த்தீங்கன்னா பேபி ப்ராடக்டில் யூஸ் பண்ணுற வெரி மைல்டஸ்ட் சர்ஃபேஸ் கிளீனிங் ஏஜென்ட். SCIக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா SMCT. இது பார்த்தீங்கன்னா பேபி ப்ராடக்ட்ஸில் இருக்க சர்ஃபேஸ் கிளீனிங் ஏஜென்ட். அதே மாதிரி இது ரொம்ப மைல்டஸ்ட், SCI விட ரொம்ப மைல்டஸ்ட். pH பேலன்ஸும் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5.5 நம்ம ஃபேஸோட pH அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த SCIயும் SMCTயும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். வாங்க இந்த சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிண்டட் பார் நம்ம 100 grams இப்போ செய்ய போகிறோம். 100 grams ஆஃப் சிண்டட் பார் செய்யணும்னா SCI பார்த்தீங்கன்னா 10 grams எடுக்கணும். 10% டோட்டல் குவான்டிட்டியில் 10%. மிச்சம் இருக்க ஆக்டிவேட்டர்ஸ்லாம் நம்ம அதுக்கு ஈக்குவல் எவ்வளோ போடணுமோ நம்ம இப்போ போட்டு அதை ரெடி பண்ணலாம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோல்டு மெஷர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெயிங் ஸ்கேல் வேணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸில் கிராம்ஸ் காட்டும். 0.10, 0.15 அந்த மாதிரிலாம் இதில் தான் கிராமில் நம்ம மெஷர் பண்ண முடியும். பெரிய வெயிங் ஸ்கேலில் அதெல்லாம் வராது. அதுக்கப்புறமா அளக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர், பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர். நம்ம இன்றைக்கி என்னென்ன பவுடர்லாம் போட போகிறோன்னு பார்க்கலாம். டெட்ஸி மட் பார்த்தீங்கன்னா சாப்பிள் மாதிரி பிளாக் கலரில் ஒரு மாதிரி கிரேஷ் பிளாக்ல இருக்கும். இதோட நியூட்ரிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய இது வந்து வெறும்னே நம்ம ரோஸ் வாட்டர் போட்டு இந்த டெட்ஸி கிளேவை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்டனைட் கிளே பார்த்தீங்கன்னா நம்மள ஃபேஸில் இருக்க மார்க்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல் வந்து சாஃப்ட்னஸ் தரும், ஃபேஸ்க்கு ஒரு சாஃப்ட்னஸை தரும், ஒரு மாய்ஸ்டரிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன். முல்தானி மெட்டியும் அகைன் கிளே தான். முல்தானி மெட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்திருக்கேன். ஆயிலி ஃபேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு பீல் பவுடரை நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பவுடருக்கும் ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி கலர் கம்ப்ளெக்ஷனையும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கடலை மாவு வந்து ஸ்கின் சாகினஸை வந்து லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் வந்து ஏஜிங் ப்ராசஸை வந்து தடுத்து ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ் வராமல் நம்மளுக்கு இது ரொம்ப ஒரு ரிங்கிள் வராமல் ஒரு யங் ஏஜாக இருக்கிற மாதிரி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறமா
கார்ன் ஸ்டார்ச்ல அதிகப்படியான விட்டமின் ஏ இருக்குது. அந்த விட்டமின் ஏ நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும். கலர் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா ஒரு டோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுனா இந்த விட்டமின் ஏவோட இந்த கார்ன் ஸ்டார்ச்சை தான் நம்ம யூஸ் பண்ணலாம். கார்ன் ஃப்ளார் கூட போடலாம், ஆனால் அதில் வந்து விட்டமின் ஏ இருக்காது, கார்ன் ஸ்டார்ச் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ரோஸ் ஹைட்ரோசல் இல்லைனா ஆரஞ்சு ஹைட்ரோசலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நான் இன்றைக்கி கேஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். கேஸ்டர்ட் ஆயில் அப்படி இல்லைனா ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயிலே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கின்க்கு என்ன ஆயில் சூட் ஆகுதோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பார்த்து. நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வேட்டிவ் நான் இன்றைக்கி ஃபினாக்ஸி எத்தனால் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இந்த சோப் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதால நான் இன்றைக்கி ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணல. நீங்கள் லாங் ரன்னுக்கு நீங்கள் சோப் வச்சு நான் இன்னும் ஒரு 2 months 3 months கழிச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா ப்ரிசர்வேட்டிவ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரிசர்வேட்டிவ் போடல. அதுக்கப்புறமா விட்டமின் இ வந்து உங்களுக்கு விட்டமின் இ அசிட்டேட் இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம், இல்லைனா கேப்சூலில் இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்சிஐயை மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். எஸ்சிஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டஸ்ட் பவுடர். இந்த பவுடரே பார்த்தீங்கன்னா ரொம்ப டால்கம் பவுடரை விட ரொம்ப குட்டி ப்ராடக்ட்ஸ் பவுடர் இது நம்ம சுவாசிக்கும் பொழுது உள்ளே போகும். ஸோ கோல்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. எஸ்சிஐ வந்து 10 grams ஆஃப் எஸ்சிஐ எடுத்துக்கிறேன். ஏன்னா 100 grams பண்ணுறதால 10% 10 gram ஆஃப் எஸ்சிஐ பவுடர். எஸ்சிஐ இல்லைனா எஸ்எம்சிடி பவுடர் பேஸ்ட்டாகவும் இது கிடைக்கும், பவுடர் ஃபார்மேட்டில் கிடைக்கும், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபோமிங் ஏஜென்ட்டாக நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. இதில் இருந்து தான் ஃபோம் நம்மளுக்கு வரப்போகுது. சோப்பு போடும்போது நுரை வருது இல்லையா, அதுக்காக தான் ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட்டு முல்தானி மட்டி நான் 2.5 grams எடுத்துக்கிறேன். ரோஸ் பிங்க் பவுடரும் 2.5 grams தான். ரோஸ் பெட்டல் 10 grams. grams of rose petal. Bentonite clay 20%. Dead Sea 20%. Corn starch 25% எடுக்கிறேன், அதாவது 25 grams. பீட்ரூட் பவுடர் ஒரு 5 grams எடுத்துக்கலாம். grams of beetroot powder. Next, இது எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாம கட்டிகளோ இல்லாம நல்லா அழகா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததும் எல்லாம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் வந்து கேஸ்டர்ட் ஆயில், பியூர் ஆயிலா போடுங்க. எந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது வெர்ஜினா இருக்குதா, வெர்ஜின் கோகனட் ஆயில், வெர்ஜின் கேஸ்டர்ட் ஆயில், வெர்ஜின் ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 grams. கிளிசரின் வந்து ஒரு 2 grams of glycerin. 2 to 3 grams நம்ம போட்டுக்கலாம் glycerin. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எசென்ஷியல் ஆயில் நமக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் எசென்ஷியல் ஆயில் நம்ம ஃபேஸ்க்கு எது சூட் ஆகுமோ அதில் போட்டுக்கலாம். நம்ம இதில் ஆரஞ்சு போட்டுருக்கிறதால இப்போ ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயிலும் போட்டுக்கலாம், இல்லைனா லெமன் எசென்ஷியல் ஆயிலாக போட்டுக்கலாம். ஆயில் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1 or 2 grams மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த எசென்ஷியல் ஆயில் நம்ம இப்போ போட்டுக்கலாம். ரோஸ்மெரி எடுத்துக்கிறேன். ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ஒரு 2 or 3 drops. இவ்வளோ போதும். இப்போ ஹைட்ரோசோல். நானே ரோஸ் வாட்டர் ஹைட்ரோசோல் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன ஹைட்ரோசோல் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு சார் எக்ஸ்ட்ராக்ட் ஸ்போர்ட்ஸ் நான் போடணும்னா கூட இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் ஒரு ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராக்ட்ஸும் இருக்குது. அதுவும் போட்டுக்கலாம். ஓகே, போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த க்ளே நல்லா இன்னும் நம்ம சப்பாத்தி மாவு பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிற மாதிரி நல்லா பஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கட்டியாக இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக ட்ரை ஆகும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இன்னும் சின்ன மோல்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ட்ரை ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நம்ம இது ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா போட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ தான் சீக்கிரமாக காயும். லைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இல்லைனா பெட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா SCIன்றது ரொம்ப மைல்டு ஆக்டிவேட்டர்ஸ் தான். நம்ம பேபியோட ஷாம்பூஸில் அதே மாதிரி க்ரீம்ஸில் சோப்லலாம் இதை பார்க்கலாம். பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் SCI இல்லைன்னா SMCT அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். இது எல்லாமே மைல்டு ஆக்டிவேட்டர்ஸ் தான். இது வந்து இச்சிங்னஸோ இல்லைனா எந்த ஒரு அலர்ஜியும் யாருக்கும் தராது. எப்பயுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு சில கெமிக்கல்ஸ் யூஸ் இல்லாமல் அதாவது ஒத்துக்காமல் போயிருக்கும். அப்போது நம்ம பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இது ஒத்துக்குதா இல்லைனா இது வந்து நம்ம கரெக்டாக இருக்கா நம்ம ஃபேஸ்க்கு அப்படின்னு தெரியும். இதில் நிறைய க்ளே நம்ம யூஸ் பண்ணுறதால எல்லாமே வந்து நம்ம ஒரு ஃபேஷியல் பார் மாதிரியே இது யூஸ் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக க்ளோயிங் தரும். நம்மளுக்கு நிறைய ஆக்னி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சோப்ஸ் போடும்போது அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். பிம்பிள்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா இதெல்லாம் போடும்பொழுது நமக்கு கண்ட்ரோலுக்கு வரும். ஓகே, இப்போ இது காஞ்சிடும். இந்த சோப் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்ச ஹர்ப்ஸ் கூடயும் போட்டு இந்த மாதிரி நம்ம சோப் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம இதில் போட்டிருக்க SCIயும் கெமிக்கல் ஃப்ரீ சல்ஃபர் ஃப்ரீ தான் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம சொல்லி நம்ம கிளைண்ட்க்கு நம்ம கொடுக்கும்போது கூட சல்ஃபர் ஃப்ரீ பேரபன் ஃப்ரீயும் சொல்லலாம். ஏன்னா பேரபன் இதில் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, சல்ஃபரும் நம்ம இதில் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரியும் நம்ம சொல்லி சேல் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். வீகன், எந்த ஒரு அனிமல் ஃபேட்டோ இல்லைனா அனிமல் ப்ராடக்ட்ஸ் அனிமல்லேருந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்ம இதில் யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அண்ட் பிளான்ட் அண்ட் க்ளே அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கோம். வாங்க, இது ஏற்கனவே நான் சாக்கோல் வச்சு செஞ்சு வச்சிருக்க சோப் தான். இதில் எவ்வளோ ஃபோம் வருதுன்னு நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம போட்டிருக்க சர்ஃபேக்டர்ஸ் வந்து சென்சிட்டிவ் ஸ்கினுக்கான சர்ஃபேக்டர்ஸ் தான் போட்டிருக்கோம். இது எல்லா ஸ்கினுக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லோருமே பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஸ்டே பிளஸ்ட்.